ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுஜாதா சார் எழுதின 24 ரூபாய் தீவு இந்த நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஸ்வநாத்ன்ற ஒரு துடிப்பான இளம் பத்திரிகையாளர், கோபிநாத்ன்ற சீனியர் பொலிட்டீஷியன், லதாங்கின்ற ஒரு இளம் நடிகை, இந்த 3 கதாபாத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த நாவலை சுஜாதா சார் எழுதியிருப்பார். விஸ்வநாத்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இளம் பத்திரிகையாளர், பல கனவுகளுடன் தன்னுடைய கேரியரை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். கோபிநாத்ன்றவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், அவர் ஒரு அமைச்சராக இருப்பார். அவர் சிஎம் ஆகணுன்றது அவருடைய கனவு. லதாங்கின்றது ஒரு இளம் நடிகை, நடித்து நிறையா பணம் சேர்த்துருக்கா, சில தவறான அரசியல்வாதிகள் கூட போயும் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி இந்த 3 கதாபாத்திரங்கள் வெவ்வேறு கோணங்களில் இயங்கிட்டு இருக்கிறவங்க எப்படி எல்லாமே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க, அந்த மீட் பண்ணுறப்ப எப்படி அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறுதுன்றது தான் இந்த நாவலே. இந்த பில்லா படத்தில் எப்படி இந்த கதை ஒரு டைரியை வச்சே மூவ் ஆகிட்டு இருக்கும், அதே மாதிரி தான் லதாங்கியோட டைரியை வச்சு தான் இந்த கதை ஃபுல்லாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த டைரினால எப்படி ஒரு சிஎம் பதவியே போகுது, கோபிநாத் எப்படி சிஎம் பதவியை அந்த டைரியை வச்சு வாங்குறாரு, திருப்பி அவருக்கு எப்படி பதவி போகுது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுஜாதா சார் எழுதியிருப்பார். நடுவில் ஒரு த்ரில்லர் மாதிரி அந்த டைரியை தேடி தான் கதை மூவ் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக விஸ்வநாத்துக்கு அந்த டைரி கிடைச்சோன்னே அவன் என்ன பண்ணுறான், அந்த டைரியை வச்சுட்டு அவன் வெலை போயிருக்கலாம், இல்லை அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறானா, அவன் எப்படி இருக்கான்றது தான் இந்த கதையோடைய முடிவு. குமுதமில் இது தொடராக வெளிவந்திருக்கு. 1993ஆம் ஆண்டு முதல் பதிப்பு இந்த புக்கு வெளியிட்டிருக்காங்க. இதை ஹிகின் பதம்ஸில் வாங்கினேன், 130 ரூபாய். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். எதேர்ச்சியாக எழுதியிருப்பார். சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ரிப்போர்ட்டர், சின்ன பையன் புதுசாக கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறான், எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருது, அவன் எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறான்றது தான் இந்த கதை. இதில் அந்த விஸ்வநாத் தான் ரொம்ப பாதிக்கப்படுறதா இருக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் பவர் வச்சு அவனை ரொம்ப தாக்குவாங்க, அவனுடைய தங்கச்சிகளெல்லாம் மிரட்டுவாங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப எப்படி அவன் அதை ஓவர் கம் பண்ணி வரான், கடைசியாக பணமா இல்லை உண்மையான்றப்ப அவன் எந்த டெசிஷன் எடுக்கிறான் அப்படின்றது தான் இந்த கதையே. இதில் கணேஷும் வசந்தும் நம்ம டிடெக்டிவ் லாயர்ஸ் கெஸ்ட் ரோல் மாதிரி போவாங்க. ஒரே சீனில் வருவாங்க, ஒரே ஹெல்ப் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. 24 ரூபாய் தீவுனா என்ன, இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத வசந்த் கண்டுபிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்கும், முருகன். விஸ்வநாத்துக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க இந்த முருகன்ன்றவங்களை லவ் பண்ணுவாங்க. இது விஸ்வநாத்துக்கு பிடிக்காது. முருகனை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் கடைசியாக அந்த முருகன் தான் கூட இருந்து விஸ்வநாதை காப்பாற்றுவார். பொலிட்டிக்கல் ப்ளஸ் க்ரைம் பேஸ்டு த்ரில்லர், இந்த ரெண்டுமே இந்த புக்கில் கலந்துருக்கும். கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.